ஹாய் காய்ஸ், this is my first video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NVIDIA GPU வந்துட்டு எரர் காட்டுது, எரர் கோட் பாதிக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவரில் உள்ளே போயிட்டு டிரைவரில் போயிட்டு ப்ராப்ளம்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் கோட் 43. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து NVIDIAவோட சாஃப்ட்வேர் வேணும். NVIDIAவோட மோட்ஸ் சாஃப்ட்வேரும் ரூஃபர்ஸும் உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. மினிமம் வந்து 32 ஜிபிஹெச் வேணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து ரூஃபர்ஸ் வந்துட்டு நம்ம எப்பயும் போல நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபைல் நான் உங்களுக்கு கீழே ஐஎஸ்ஓ ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 ஜிபி சம்திங் வரும். நீங்கள் எப்பயும் போல் பென்ட்ரைவில் வந்து நார்மலாக நம்ம எப்படி பூட் பண்ணுவோமோ அதே மாதிரி பூட் பண்ணிட்டு வெயிட் கைஸ், பூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஆகிடுச்சு, ரெடின்னு வந்துச்சு. நான் நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 இது வந்துருக்கு தெரியுங்களா? பாருங்கள் எவ்வளோ ஃபைல் சைஸ் எடுத்துருக்கு ரெண்டுத்துக்குமே. இந்த மேலே இருக்க மோட்ஸ் 30X அப்படின்றது 30 சீரிஸ் கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக. RTX 30 லேட்டஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த கீழே இருக்க அந்த 20 சீரிஸ்ன்றது பார்த்தீங்களா, GTX கார்டு இல்லை RTX 20 சீரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னோடய லேப்டாப் பார்த்தீங்கன்னா MSI GF 63 i5 11th ஜென்னு GTX 1650 கிராஃபிக்ஸ் கார்டு, 4GB கிராஃபிக்ஸ் கார்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் எல்லாமே நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு காட்டாது. ஏன்னா நமக்கு வந்து சிப்பு ஃபெயிலியராக இருக்கனால நமக்கு காட்டாது. நம்ம எப்படி வந்து பார்த்தோம், பூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறத நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பயும் போல சிஸ்டம் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு விதமான பூட் கீ இருக்கும். என்னோடய MSI லேப்டாப் பார்த்தீங்கன்னா F11 தான் பூட் கீ. வெயிட் 1 செகண்ட் பூட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் பூட் கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பூட் மெனுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பூட் ஆயிடுச்சு. பாருங்கள், அது நீங்கள் பாருங்கள் 20Xல தான் பூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடது வந்துட்டு GTX கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகேங்களா? வெயிட் பூட் பண்ணி வரட்டும். பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோமுன்னு உங்களுக்கு கீழே வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே ஹோமுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்துட்டு பூட் பண்ணி நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் எந்த சிப் ஃபெயிலியர்ட்டு. நான் இந்த கீழே அடிக்கிற கமாண்ட்லாம் வீடியோவில் கிளியராக இல்லை காய்ஸ். நான் வந்துட்டு கீழே பின் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நான் பூட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரன் பண்ணோம். இந்த கமாண்டை ரன் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு GPU டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஃபைலை தான் நம்ம வந்துட்டு ரன் பண்ணணும். ஓகேங்களா? அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, நான் அதை கமாண்ட் கீழே கொடுக்குறேன் காய்ஸ். கிளியராக இல்லை அதுக்காக வீடியோவோட கிளியரன்ஸ். இப்போ ரன் பண்ணால் இந்த மாதிரி ஃபெயில்டுன்னு வரும். தப்பாக அடிச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஃபெயில்டுன்னு வரும். நம்ம இதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, நமக்கு அது வந்து முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வந்து நான் காட்டுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு -E அப்படின்னு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் 5ன்னு கொடுத்துருக்கீங்களா, அது 5ன்றது நம்ம மெமரியை வந்துட்டு எவ்வளோ டைமிங்கில் நம்ம இது பண்ணணும். லைக் எம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு 5 MBக்கு தான் நம்ம வந்துட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்க. லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் இந்த டாட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம லோட் ஆகிட்டு நமக்கு ஃபெயில்னு வந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் டெஸ்ட் பண்ணதை. அதில் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு. அதில் வந்து நமக்கு 4 மெமரி மாடியூல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ A1 A0 A1 B0 B1. அதில் பார்த்தீங்கன்னா இந்த B0 மட்டும் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ தான், அந்த வேல்யூ இருக்கிற சிப் தான் ஃபெயிலியரான சிப். ஓகேங்களா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதனால் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கா, நீங்கள் சும்மா ஏதாச்சும் நான் சும்மா ஜின்னு கொடுக்குறேன். சும்மா நீ ஏதாச்சும் கொடுக்குங்க. Ctrl+X இது சேவ் பண்ணி இருக்குது பாருங்க. Y கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னா பவர் ஆஃப். ஃபஸ்ட்டு பவர் ஆஃப்னு கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு சிஸ்டம் பவர் ஆஃப் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எப்போ போல பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டமை பூட் பண்ணியிருக்கேன். பூட் ஆகிட்டுருக்கு. இதில் தான் நம்ம எந்த சிப்பு ஃபெயிலியர்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்களா, அதோட ரிப்போர்ட் வந்து இதில் இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த சிப்பை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இதை எப்படி சரி பண்ணுறது, எரர் கோட் பார்த்துக்கூடிய எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் வந்து அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பென்ட்ரைவ் தான். நான் ஜஸ்ட்டு நார்மல் ஆப் உங்களை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு விண்டோஸ்கில் போகிறோம். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சலாம் 20 ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 20 சீரீஸ். 20 சீரீஸில் உள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்குள்ளே உள்ளே போயிடணும். ஹோம்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம பூட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் தான் பூட் பண்ணோம். 400.281.2 இதில் உள்ளே போயிட்டு நம்ம ஜின்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டுன்னு வந்துடும் உங்களுக்கு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு சாரி கைஸ் நம்ம மாற்றி போயிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 45455.28.2 இதான் நம்ம பூட் பண்ணுது. சாரி கைஸ், என்னோட மிஸ்டேக் மாற்றி போயிட்டோம். இப்போ இதில் நம்ம வந்து பார்ப்போம். 4 ஃபைல் சேவ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம அங்கே அந்த ரிப்போர்ட் சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, ரிப்போர்ட்டுன்னு இதில் வந்து தெரியுங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணி தெரியுங்களா, V1 ஃபெயிலியர். இப்போ நம்ம அந்த இடத்துல -E5 கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது 5 MB இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 5 MB தான் நம்ம வந்து செக் பண்ணிப்போம். மேக்ஸிமம் 20 வரைக்கும் கொடுக்கலாம். 5, 10, 20 சரிங்களா. நம்ம 20க்கு மேலே கொடுக்காதீங்க, ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் 5ல் தெரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு 5ல் உங்களுக்கு எந்த ஒரு இதில் வரல, இல்லை 0 தான் வருது, இல்லை வேறு ஏதாச்சும் வேல்யூஸ் எல்லாத்துலேயும் காட்டுது அப்படின்னா நீங்கள் வேணால் 10 இல்லை 20 கொடுத்துப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எரர் கோடு அந்த எரர் வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த எரர் நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த இது சரி பண்ண முடியும். எரர் கோட் 40 சரி பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம இங்கே சேவ் பண்ண அந்த ஜின்னு காட்டுது பார்த்தீங்களா, சும்மா ஜஸ்ட்டு நான் அது தெரியன்றதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே சேவ் பண்ணுறது சேவ் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபெயிலியரு, நமக்கு என்ன ஃபெயிலியர்னு இதில் காட்டும். ஓகேங்களா, தேங்க்யூ காய்ஸ். அடுத்த வீடியோவில் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.